Hi friends, welcome to Madras விருந்து. நம்ம இன்னைக்கு இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். இது ஒரு மழைக்கால சட்னின்னு சொல்லலாம். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிக்கிறது, தொண்டை கரகரப்புனா இருக்கும். இந்த இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டை கரகரப்பு, ஜலதோஷம் எல்லாமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சியில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. எப்போவுமே மழைக்காலங்களில் இஞ்சி மிளகுனா கொஞ்சம் அதிகமாக உணவில் ஆட் பண்ணிக்கோங்க. இது மருத்துவ குணம் நிறைந்த சட்னி மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியான சட்னியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். இது மேலே இருக்க தோல் எல்லாமே நீக்கி சுத்தமாக வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். இப்போ இஞ்சியுடைய கலர் லைட்டாக மாறிடுச்சுன்னா போதும். இப்போ பாருங்கள், இஞ்சி நல்லா கொஞ்சம் வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுவும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னி இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட்டாக வதங்கிச்சுன்னா போதும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயத்தில் 1/4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ இதுவும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோடைய சூடு முழுமையாக ஆறினதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சதும் இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. கம்பல்சரி வெல்லம் சேர்த்து தான் ஆகணும். ஏன்னா இஞ்சி சேர்க்குறதுனால அதோடைய காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சூடான சாதத்துக்கு கூட பிணைஞ்சி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பித்தம் அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தலை சுற்றுறது, வாமிட் ப்ராப்ளம் இப்படி இருக்கும். அவங்க கூட இதை மாதிரி இஞ்சி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆகும். குட்டீஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வெல்லம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த சட்னி பிடிக்கும். ஏன்னா இதோட சுவை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.